வாடா வண்டியில் ஏறா வாடா. நான் முன்னாடி தான் ஏறுவேன். ஆமா எல்கேஜி ஸ்டூடெண்ட் இவர் முன்னாடி தான் ஏறி உட்காருவாரு. டேய் ஸ்டேஷனுக்கு போனோம் பின்னாடி வாடா. சார் ஆ நான் பெரிய விஐபி. ஏண்டா வண்டியில போய் எங்கேயாச்சும் வீந்து செத்தினா எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லயும் இவன் தான் ஆர்ஐபி. நல்லா ஞாபகம் வச்சுக்கடா. நான் யாரை தெரியுமா? அதான்டா எனக்கும் தெரியல. அடி வெளுத்து விடுவேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரே போன்ல உங்க தண்ணி வேலை காட்டுக்கு மாத்தி விட்டுருவேன். சரிங்களா? ஓ இன்னும் வீடு எடுக்கிறியா நீ? பாக்குறியா? வா நான் ஏய் நான் என் மூஞ்சி ஓ நான் அது மண்டை நல்லா சப்பி போட்ட பணங்கொட்ட மாதிரி இருக்கையா? தம்பி தம்பி நீங்க குடிச்சிருக்கீங்க அதனால தான் உங்களை ஏ நான் குடிச்சு தாண்டா வருவேன். இது ஏன் வேலை? பாக்குறியா? ஓ வீடியோ பா சில்லுங்க எல்லாம் சேர்ந்து. ஓ சரி சரி சரி. எனக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் ஃபோன் பண்ண இங்கே வர பாக்குறியா? பாக்குறியா? சரி 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 இது இப்போ சோஷியல் மீடியா நீ காட்டுற. இப்போ சோஷியல் மீடியா நான் என்னன்னு காட்டுறேன் பாக்குறியா? இப்போ பாருப்ப. ரெண்டு பேரும் ஏதாவது காட்டுங்க சீக்கிரம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ்னே அடிச்சு காலி பண்ணி என் மூஞ்சி மோரெல்லாம் உடச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை முக்கியமா போலீஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் தனியா பேச போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேசிட்டு வந்து அவர் என்ன சொல்வாருன்னு நீங்களே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாடாங்க. ஆடா ஆடா. சரி இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேத்து தண்ணியை போட்டு நான் பாட்டுக்கு கண்ணு முன்னு தெரியாம பேசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி போலீஸ் நம்முடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேச்ச மட்டும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிஎம் சிஎம் பிஎம் யாருன்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். வழுக்குது வழுக்குது வழுக்குது. வலிக்கி விட்டு நானே தெரியாம மண்டையை கீழே கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னடா அது? எவன் தப்பு செஞ்சுட்டு மாத்தினாலும் சிஎம் தெரியும், எம்எல்ஏவை தெரியும், மினிஸ்டரை தெரியும்னு சொல்றீங்க. அது கூட பரவாயில்லைங்க. சில பேர் ராமர் அண்ணனை தெரியும், மதுரமுத்தண்ணனை தெரியும், புகழ் அண்ணனை தெரியும், அமுதவான அண்ணனை தெரியும்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டாங்கடா, அவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. அவங்கள எல்லாருக்கும் தெரியும். உன்னை யாருக்கு தெரியும்? 4 பேருக்கு தெரிகிற மாதிரி நீ வளர்ந்து காட்டு, ஜெயிச்சு காட்டு. புரியுதா? காவல்துறையை கஷ்டப்படுத்தாதீங்க. எங்களுக்கும் குடும்பம் இருக்கு. பொங்கல், தீபாவளி, நியூ இயர் இதெல்லாம் குடும்பத்தோட கொண்டாடணும்னு எங்களுக்கும் ஆசை இல்லையா? டேய் உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்க வேலை செய்யறோம். என்னைக்குமே காவல்துறை உங்கள் எதிரி இல்ல, உங்கள் நண்பன். நல்ல நாளையோ வீட்டுல தங்கல கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கல.